Hi, hello, welcome to SGD channel. இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் லீடிங் இவி கம்பெனியான ஆம்பியர் ஒரு அட்டகாசமான ஹை ஸ்பீட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கூட்டர் எவ்வளோ ஸ்பீட் கொடுக்கும் உங்களுக்கு தெரியுமா? சிங்கிள் சார்ஜர் எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் உங்களுக்கு தெரியுமா? அந்த ஸ்கூட்டர் ஸ்பெசிஃபிகேஷன், ஃபெசிலிட்டிஸ், ரேட்டு இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இதே மாதிரி அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணுற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றின வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். நீங்கள் ஈஸியாக வீடியோ பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்களை போகலாம். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஆம்பேரில் வந்த மாடலை விட வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய நியூ டெக்னாலஜி இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கால் அண்ட் மெசேஜ் அலர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் வந்தாலோ இல்லை மெசேஜ் வந்தாலோ வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் காட்டும். அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு லோ பேட்டரி இண்டிகேட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வண்டி வந்து சார்ஜ் வந்து குறைஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு உடனே வந்து இன்டிமேஷன் காட்டும். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் குறைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இன்டிமேஷன் வருமோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து கம்மியாச்சுன்னா உங்களுக்கு வந்து உடனே வந்து இன்டிமேஷன் காட்டும். அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்குது, மொபைல் அப்ளிகேஷன் கனெக்டிவிட்டிஸ் இருக்குது. ரொம்ப 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 முக்கியமானது இன்டர்நெட். இன்றைக்கி வந்து இந்த உலகமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் தான் சுற்றிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டியில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி என்னென்ன யூசேஜ்லாம் நீங்கள் பண்ணுமோ அது எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. அதேமாதிரி மொபைல் அப்ளிகேஷன் கனெக்டிவிட்டி இருக்குது. நீங்கள் வண்டியோட வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா மொபைல் ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபெசிலிட்டிஸ் இதில் இருக்குது. கிரெடிபிலிட்டியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 6 டிகிரிக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. மோட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டரில் 4KW BLDC ஹப் மோட்டார் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் கொடுத்துருக்காங்க, பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து டிஸ்க் வராது, ரெண்டு மாறும். ஸோ ஃப்ரண்ட் மட்டும் தான் டிஸ்க்கு, பேக்கில் வந்து ட்ரம்மை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கை பொறுத்த வரைக்கும் புஷ் பட்டன் ஸ்டார்ட்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஃபெசிலிட்டிஸ் இதில் இருக்குது. ஸோ நம்ம அதை பார்த்தீங்கன்னா சாங் கேட்குறது இல்லை மற்ற ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணுறது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஃபெசிலிட்டிஸ் இதில் இருக்குது. நெக்ஸ்ட் இன்னொரு அடிஷனல் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா USB சார்ஜ் போர்ட். இப்போ வர எல்லா வண்டியில வந்து பார்த்தீங்கன்னா அது பெட்ரோல் டைப்பாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டுக்கிற ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து முக்கியமானதெல்லாம் மாறிடுச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் மொபைலாக இருந்தாலும் சரி, இன்னொரு அட்வான்ஸ்டு மொபைலாக இருந்தாலும் சரி, எந்த டைப்பாக இருந்தாலும் சரி, ஸோ சார்ஜ் போட்டுக்கலாம். அந்த ஃபெசிலிட்டிஸ் இதில் இருக்குது. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் கண்ட்ரோல் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி OTA அப்டேட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹில் ஹோல்டு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாமீட்ரு, ஓடாமீட்ரு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஜிட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. ரைடிங் மோட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. எக்கோ சிட்டி பவர் அப்படின்னு சொல்லிட்டு ரைடிங் மோட் ஃபெசிலிட்டிஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இதில் சீட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மாதிரியே இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட் தான் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கிளாக் இருக்குது, பேசஞ்சர் ஃபுட்ரெஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதேமாதிரி அண்டர் சீட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி நிறைய பேர் வந்து பேக் எடுத்துகிட்டு போகிற மறந்துடுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கடைக்கு போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேரி பேக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இதுதான் சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அண்டர் சீட் ஸ்டோரேஜ் இருக்கிறனால உங்களால் திங்ஸு பேக் இதெல்லாம் வாங்கி நீங்கள் வச்சுக்கலாம். அதை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. இந்த ஸ்கூட்டரில் பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சுக்கு TFT டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹைலைட்டாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக்கு பார்த்துக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சார்ஜ் எவ்வளோ இருக்குது பார்த்துக்கலாம். மெசேஜ் அலர்ட்டு, கால் அலர்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி எவ்வளோ இருக்குது, சார்ஜ் கொஞ்சம் கம்மியானுச்சுன்னா வந்து அந்த இன்டிமேஷன் காட்டணும். ஸோ வந்து எல்லா ஃபெசிலிட்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து லுக்காக இருக்குது. இதில் அதேமாதிரி வந்து லைட் வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா லுக்காக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா வண்டி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டீசர் வரும்போது பார்த்தீங்கன்னா லைட் வந்து ரொம்ப பயங்கர ஹைலைட்டாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் வந்து பார்த்தீங்கன்னா LED கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டெய்ல் லைட் பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா LED கொடுத்துருக்காங்க. டான்சிங்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து LED வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமானது இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 93 km/h வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹை ஸ்பீட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான். ஒரு பைக்கில் போகிற எஃபெக்ட் இதில் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 90 km ஸ்பீடு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்பீடு இருக்குன்னு. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லாம் வந்து பார்த்துருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40, 50 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். அதை தாண்டி உங்களால் போக முடியாது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 90ங்கிறதும் பார்த்தீங்கன்னா சாலிடாக வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக போக முடியும். பைக்கில் போகிற ஸ்பீடு வந்து இதில் உங்களுக்கு கண்டிப்பாக இதில் இருக்கும். அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் ட்ராவல் கண்டிப்பாக தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். அதேமாதிரி வெளியூர் போகிறதுனால எடுத்துகிட்டு போகலாம். இல்லை ரெகுலர் ஒர்க் யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி ரஃப் ஒர்க் யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லா விதமான யூஸுக்கும் இதை வந்து யூஸ் பண்ணலாம். அதை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஸ்பீடு வந்து பக்காவாக இருக்குது. ஸ்பீடு தான் இந்த ஸ்கூட்டரோட பயங்கர ஹைலைட்டு. ஸோ 93 km/h வரைக்கும் உங்களால் இந்த ஸ்கூட்டரில் ஃபாஸ்ட்டாக போக முடியும்.
டிரைவ் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிட் மவுண்ட் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. வாட்டர் ப்ரூஃபிங் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா IPS 67 வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் அசிஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். எல்லாருமே மோஸ்ட்லி இது யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கேட்பாங்க, இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கில் தான் இந்த ஸ்கூட்டர் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் டெலிஸ்கோப் இருக்குது. பேக்கில் வந்து DL ஷாக் வந்து கொடுத்துருக்காங்க. டயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே வந்து டியூப்லெஸ் டயர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 90/90 இருக்குது. அதேமாதிரி பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 90/90 இருக்குது. வீலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டுக்கு 304 mm இருக்குது. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 304 mm இருக்குது. பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டரில் 3kWh லித்தியம் அயன் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 ஆம்பியரில் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜ் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 ஹவர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 100% சார்ஜ் வந்து ஃபில் ஆயிரும். ஸோ ஒரு வாட்டி ஃபுல் ஆயிடுச்சுன்னா உங்களால் இந்த ஸ்கூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 100லேருந்து 130 கிலோமீட்டர் வரைக்கும் சாலிடாக வந்து நிற்காம ஓட்டிட்டு போக முடியும் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கூட்டரோட மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ளஸ்ஸாக இருக்குது. ஏன்னா 100 கிலோமீட்டர் வந்து வரைக்கும் மைலேஜ் கொடுக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். நீங்கள் லாங் ட்ராவல், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஒர்க்குக்கு, அதேமாதிரி ரஃப் ஒர்க்குக்கு, வீக்கெண்ட் ட்ராவல் போவாங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வண்டி சில பேர் வந்து எப்போயாவது வீக்லி ஒன்ஸ் தான் எடுப்பாங்க. சில பேர் வந்து டெய்லி எடுத்துகிட்டு போவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரஃப் ஒர்க்குக்கு அந்த மாதிரி மட்டும் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி யூஸ் எடுத்துருவாங்க. ஸோ மல்டிபிள் யூஸ் ஒர்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டர் கண்டிப்பாக செட் ஆகும். ஏன்னா இந்த ஸ்கூட்டரில் ஸ்பீடும் நல்லா இருக்குது, மைலேஜ் நல்லா இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கினாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மைலேஜ் தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. ஏன்னா எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பாங்க. அதுதான் வந்து மெயின். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து மைலேஜ் வந்து 100 கிலோமீட்டர் மேலே சாலிடாக கொடுக்குது. நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா லாங் ட்ராவல் எடுத்துகிட்டு போகலாம், வெளியூர் போகிறதுனால எடுத்துகிட்டு போகலாம், மற்ற ஒர்க்குங்க எடுத்துகிட்டு போகலாம், எல்லா விதமான எடுத்துகிட்டு போகலாம். லேடிஸு, ஜென்ஸு, ஃபேமிலி மேன், ஓல்டு பர்சன் எல்லாருமே ஓட்டிட்டு போகிற அளவுக்கு தான் இதில் இருக்குது. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவா, அந்த மாதிரி பஜாஜ் அட்டாக், ஸோ அந்த மாதிரி இதில் தான் மிங்கிலை கலந்து தான் இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த இது சூட் ஆகும். ஏன்னா மைலேஜும் நல்லா இருக்குது இந்த ஸ்கூட்டரில். கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் லூனார் ஒயிட், ஸ்டீல் கிரே, ஜான்கார் ஆக்வா, இந்தியன் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு 4 கலரில் இருக்குது. 4மே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் நல்லா லுக்காக ஸ்டைலாக இருக்குது. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்ணு முடிச்சு சொல்லலாம் இது ஒரு பக்காவான ஹை ஸ்பீட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படின்னு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 93 km/h வரைக்கும் ஸ்பீடு கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பைக்கில் போகிற எஃபெக்ட் இதில் இருக்கும். ஸோ அது வந்து நல்லா இருக்குது. அதேமாதிரி மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சார்ஜில் 130 km வரைக்கும் மைலேஜ் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து நல்லா இருக்குது. ஏன்னா 100 km கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது பெட்டராக தான் இருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பெட்டராக தான் இருக்குது. இல்லை இது குறை சொல்ல முடியாது. அதேமாதிரி ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது வண்டி வந்து லான்ச் பண்ணாங்கன்னா அதில் என்னென்னலாம் எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸும் சரி, ஃபெசிலிட்டியும் சரி, எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்கூட்டரோட மாடல் என்ன பார்த்தீங்கன்னா ஆம்பியர் நெக்ஸஸ். இந்த ஸ்கூட்டரோட ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,09,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆண்டோட வரும்போது பார்த்தீங்கன்னா 120, 125 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து முடிஞ்சிடும். ஸோ இந்த ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அவைலபிளாக இருக்குது. புக்கிங்லாம் போயிட்டு நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ண வாங்கிக்கலாம். இல்லை ஷோரூமில் தான் வாங்குறதா நியர்பை லொக்கேஷனில் அத்தாரிஸ் டீலரை வந்து கான்டாக்ட் பண்ணினா இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கிக்கலாம். ஸோ நியூ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படி சொல்லிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், யூஸ் ஆகும். இந்த வீடியோ பற்றி எதுவும் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் விடுவது உங்கள் SGT.